ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவ பிள்ளைகளே, என்னை பார்க்குறீங்க, நான் நம்புகிறேன். உங்களை என்னால் பார்க்க முடியல, தெரிந்தவங்க இருக்கலாம், தெரியாதவங்க இருக்கலாம். தூத்துக்குடியில் ஒரு பகுதியில் கிராமத்தில் இயேசுவின் ஊழியத்தை பல வருஷங்களாக செய்து கொண்டு இருக்கிறோம். என் தாயின் தகப்பனும் 1964 தூத்துக்குடிக்கு வந்தார்கள். எனவே 60 வருஷமாக அந்த ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய மரணத்துக்கு பிறகு பிள்ளைகளாகிய நாங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். எனவே 30 வருஷமாக இந்த சின்னவன் கர்த்தர் ஊழியத்தை மிகவும் பிரயாசத்தோடு கஷ்டத்துக்கு உதவி செய்து வருகிறோம். என் கூட இருக்கிற அருமையான விசுவாசம் ஏழை எளிய பிள்ளைகள் இணைந்த ஒரு சபை இது, ஒரு சின்ன கூட்டம். உண்மையாகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு எளிய ஊழியம் இது. எனவே எங்களுக்காக ஜெபியுங்கள். உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்க விரும்புகிற இயேசு கிறிஸ்து கொடுத்த கடைசி கட்டளை, உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். கிராமங்களுக்கு போய் வேனில் நின்று இயேசுவை சொல்லியிருக்கிறோம், சொல்லி வருகிறோம். இன்னும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அவ்வளோ பிரயாசப்படுகிறோம். இந்த ஊழியம் இயேசுவை சொல்வதற்காகவும், மற்றபடி இதை போல் ஆராதனைக்கு போக முடியாத பிள்ளைகள் சேர்ந்து ஆராதிப்பதற்காகவும் தான். எங்களுக்காக ஜெபிக்க மறக்காதிருங்கள். ஜெபங்களை எதிர்பார்க்க நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்போ நம்ம இயேசுவை ஆராதிக்க போகிறோம். என்னை ஒருமனப்பட்டு இயேசு நோக்கி பார்க்கலாம். எங்கிருந்தாலும் எங்கும் பிதாவை தொழுது உங்களுக்கு காலம் வரும் என்று இயேசு சொன்னார். அதே போல் அன்பு தேவ பிள்ளைகள், எங்கிருந்தாலும் உங்கள் அருகாமல் இயேசு வருகிறார். அதை உணர்ந்து கொள்ளுங்கள். எனவே பயபக்தியோடு இயேசுவை நோக்கி பார்க்கலாம். நம்முடைய கண்கள் அவர் நோக்கி பார்க்கட்டும். மாம்ச கண்களை மூடிக்கொள்வோம். மனக்கண்களை திறந்தவர் நோக்கி பார்க்கலாம். அவர் தம்மை வெளிப்படுத்துவார். பிரசன்னத்தை உணர விடுகும். அவர் நோக்கி நாம் பார்க்கலாமா? Glory to Jesus. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். யேசய்யா ஸ்தோத்திரம், யேசய்யா ஸ்தோத்திரம், யேசய்யா ஸ்தோத்திரம், யேசய்யா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கும் பொழுது இயேசப்ப நம்ம அணைக்கிறார். அந்த அணைப்பிலே அந்த உலக மக்கள் நம்மால காண்பிக்கிற வெறுப்பு மறக்க முடியும். வெறுக்கப்பட்டிருக்கிற, ஒதுக்கப்பட்டிருக்கிற அன்பு தேவ அரவணைக்கிற இயேசு நோக்கி பாருங்க. உலகம் வெறுக்கையோ நீரோ அணைக்கிறீர். உலகம் வெறுக்கையோ நீரோ உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றேன். உமது சமூகமே எனக்கு தீபம். உள்ளங்களை வரைந்து காக்கிறோம். யார் விலகி போனாலும் விலகாம காக்கிற ஒப்பற்ற தெய்வம். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீரே. கண்ணின் மணி போல
உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதி. உலகத்தின் செல்வமெல்லாம் செல்வம், இயேசுதான் நமக்கு செல்வம். அவரை பார்த்து சொல்லுங்க, நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். உலகத்தில் துக்கம் வேதனை உண்மையில் மகிழுகிறேன், என்னையே மறந்து விடுகிறேன். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். மகிழ்கிறேன், என்னை மறக்கிறேன். மகிழ்கிறேன், என்னை மறக்கிறேன். நோக்கி பார்த்து, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொன்னீரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. எனவே ஆண்டவரே, மனுஷனை தேடி போய் ஆண்டவரை கெஞ்சி கூத்தாடி பார்த்து நடக்காத நிலைமையில் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை இந்த விழும நோக்கி பார்க்கட்டும், முனோக்கி கூப்பிடட்டும், முனோக்கி கெஞ்சட்டும், அற்புதங்களை செய்யும். ஆராதரவுடைய ஆசீர்வதியும். எங்கெங்கெல்லாம் பிள்ளைகளை ஆராய்த்து கொண்டு இருக்கிறாங்களோ இயேசுவே, அங்கெல்லாம் நீர் இறங்கி வாரும், அவர்களை தொடும். அரவணைக்கிற கரம் அரவணைக்கட்டும், ஆசீர்வதிக்கிற கரம் ஆசீர்வதிக்கட்டும், சுகம் கொடுக்கிற கரம் சுகமாக்கட்டும், தழும்புள்ள கரத்தில் தொட்டு வியாதியை சுகமாக்கும். விசுவாசுகள் அலறி ஓடட்டும், கட்டுகள் உடையட்டும். ஐயா ஆண்டவரே, நெருக்கங்கள் மாற விடுதலை உண்டாகட்டும், துக்கம் மாறட்டும். எந்தெந்த குடும்பத்தில் துக்கத்தோடு பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் பெரிய வெளிச்சம், பெரிய சந்தோஷம் உண்டாகட்டும். ஆண்டவரே, கர்த்தர் இறங்கி அசைவாடி செய்யுங்கப்பா. தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற பொறுப்பேற்றுக்கொள்ளும். எல்லா துதிக மகிமையாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். கரங்கெடுத்துட்டு இயேசுவை பாட போகிறோம். ஹல்லேலூயா. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ? உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ? கலங்கிடும் மாந்தரே, கண்ணீரை துடைத்திடு, கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்ற வா. வேதத்தில் ஒரு அழகான வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அப்போ கர்த்தர் நம்ம மறக்கிறவர் அல்ல. நம் அவரால் உலகம் நம்மளை மறந்து இருக்கலாம், உலகத்தால் மறக்கப்பட்டவங்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளையை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏன்? நம்ம உண்டாக்கினது அவர் தான், உண்டாக்கினது அவர் தான். அப்புறம் ரத்த சிந்தி வாங்கினது அவர்கள் மறக்க மாட்டார். நிச்சயமாக அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீங்க. பாடுவோம், உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோம், உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவார். கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடுவோம். Glory to Jesus. Hallelujah. We lift you, Lord. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ? உன்னை உண்டாக்கியவர் உன்னை விடுவாரோ? உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ?
இயேசுவை பின்பற்றவா. உன்னை சீருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கியவர் உன்னை விடுவாரோ. உன்னை சீருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கியவர் உன்னை விடுவாரோ. காற்றும் கடலும் எதற்காக? கனிமரமெல்லாம் எதற்காக? சூரிய சந்திரன் எதற்காக? அத்தனையும் நமக்காக. கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி. காற்றும் கடலும் எதற்காக? கனிமரமெல்லாம் எதற்காக? காற்றும் கடலும் எதற்காக? கனிமரமெல்லாம் எதற்காக? சூரிய சந்திரனும் எதற்காக? அத்தனையும் அது உனக்காக. சூரிய சந்திரனும் எதற்காக? அத்தனையும் அது உனக்காக. கலங்கிடும் மாந்தரே, கண்ணீரை துடைத்திடு. கலங்கிடும் மாந்தரே, கண்ணீரை துடைத்திடு. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றவா. உன் கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றவா. உன்னை சீருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கியவர் உன்னை விடுவாரோ. உன்னை சீருஷ்டித்தவர் உன்னை மறப்பார், உன்னை உண்டாக்கியவர் உன்னை விடுவாரோ. மலையும் மலர்களும் எதற்காக? இந்த நிலமும் நீரும் எதற்காக? காடும் பறவைகளெல்லாம் எதற்காக? அத்தனையும் அது உனக்காக. மலையும் மலர்களும் எதற்காக? நிலமும் நீரும் எதற்காக? மலையும் மலர்களும் எதற்காக? நிலமும் நீரும் எதற்காக? ஆடும் பறவைகள் எதற்காக? அத்தனையும் அது உனக்காக. ஆடும் பறவைகள் எதற்காக? அத்தனையும் அது உனக்காக. கலங்கிடும் மாந்தரே, கண்ணீரை துடைத்திடு. கலங்கிடும் மாந்தரே, கண்ணீரை துடைத்திடு. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றவா. உன் கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றவா. உன்னை சீருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கியவர் உன்னை விடுவாரோ. உன்னை சீருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கியவர் உன்னை விடுவாரோ. சிலுவை சுமந்தது எதற்காக? சிந்தின ரத்தம் எதற்காக? ஜீவனை இயேசு கொடுத்தது எதற்காக? இத்தனையும் நமக்காக. சிலுவை சுமந்தது எதற்காக? சிந்திய ரத்தம் எதற்காக? சிலுவை சுமந்தது எதற்காக? சிந்திய ரத்தம் எதற்காக? ஜீவனை கொடுத்தது எதற்காக? அத்தனையும் அது உனக்காக.
இயேசு நோக்கி பார்க்க. எந்த நிலைமையில் நாம் இருந்தாலும் வெறுக்காதவர் நம் இயேசு. வியாதியில் கிடந்தாலும், கடனில் கிடந்தாலும், வறுமையில் வாடினாலும் வெறுக்காதவர் இயேசு. எல்லாம் இருந்தால் ஒரு வேளை இந்த உலகம் நம்ம நேசிக்கலாம், இல்லை கூடவாது இருக்கலாம். ஆனால் ஒன்றுமே இல்லைன்னா நம்ம கூட இருக்காது. ஒன்றுமே இல்லாவிட்டாலும் கூட இருக்கிற ஒரு இயேசு. மனுஷன் மறக்கும் பொழுது இயேசு மறக்க மாட்டார். ஒரு வேளை கண்ணீரோடு உலகத்தால் மறக்கப்பட்ட நிலைமையில் 38 வருஷம் வியாதி, படுத்த படுக்கையாக கிடக்கிறான். சொல்லுகிறான், பாவம் போல் சுகம் வேணுமான்னு கேட்டால் குளத்தில் கொண்டு போய் என்னை இறக்கி விடுவதுக்கு யாருமே இல்லை. அப்படி பாவம் போல் ஒரு மனுஷன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான். அவன் பாவி, அவன் பாவம் செய்து தான் அந்த வியாதி வந்திருக்கு. இயேசுவுக்கு தெரியும். ஆனால் பாவத்தை அவர் பார்க்கலை. அவன் மேலே மனதுருகிட்ட போய் சுகத்தை கொடுத்தார். இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். ஒரு விட பாவியாக கூட இருக்கலாம், அவர் வருத்தப்படுத்தி இருக்கலாம், மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. உங்களுடைய முன்ன இயேசு மறக்கலை. மறந்தா அன்றைக்கி நான் உயிரோடு கூட இருக்கவே மாட்டோம். எத்தனை கொரோனா வந்துச்சுது, காப்பாற்றினாரா இல்லையா? சுனாமி வந்துச்சுது, காப்பாற்றினாரா இல்லையா? எத்தனை ஆபத்துகளுக்கு மத்தியில் இன்றைக்கு உயிரோடு வைத்திருக்கு. ஏன்? நம்ம நினைத்திருக்கிறதுனால தான். வேறு அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த ஆண்டவர் நோக்கி பார்த்து பாடுவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லுவேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரைக்கும் நடத்தினரே, நன்றி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. என் எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்ணீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்ணீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஆஹா கோடி கோடி நன்றி சொல்லுங்களேன். நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களோ பலன் தந்தீரையா. என் பலவீன நேரங்களோ பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளா, சுகமானேன் சுகமானேன். இயேசுவை பார்த்து சொல்லுவோம். சுகமானேன் சுகமானேன் தழும்புகளா, சுகமானேன் சுகமானேன். நன்றி நன்றி ஆஹா கோடி கோடி நன்றி நன்றி ஐயா.
உடைத்தீரையா, உள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, உள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்று நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்று நீரே. நன்மைகள் நன்றி நன்றி. ஆஹா கோடி கோடி என் குறைவுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினீ. குறைவுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினீ. ஊழியம் செய்வதற்கு போதுமான மனம் தந்து மீதம் எடுக்க செய்தீ. உடைய ஊழியத்தை ஊழியம் செய்வதற்கு போதுமான மனம் தந்து மீதம் எடுக்க செய்தீ. நன்றி நன்றி. ஆயிரம் நாட்கள் போதாதப்பா. நன்றி நன்றி ஐயா. ஆஹா கோடி கோடி நாளத்திலிருந்து மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி. ஆஹா பக்தர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நடத்தி வந்ததற்கு நான் என் குடும்பம் எம்மாத்திரம். தகுதி உண்டா நமக்கு? நம் கண் காண எத்தனை குடும்பங்கள் அழிந்து போயிருக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நிற்கிறோம் என்று சொன்ன கிருபை. வாய்க்குசாமல் சொல்லக்கூடாது. இயேசு நம்ம மறந்துட்டாரு. அவர் நினச்சா இப்படியெல்லாம் நான் இருப்பேனா? அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நமக்கு வந்த வியாதியில் கஷ்டத்தில் எத்தனையோ பேர் கடந்து போய் நிற்கிறோம் என்று சொன்ன கிருபை கிருபை. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் தாங்கி நடத்தி இருக்கிறார். எப்படி கடந்து வந்தோம் நமக்கு தெரியலை. ஆச்சரியமாக நடத்தினான். ஹல்லேலூயா. நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன் கூட தான்ப்பா இருந்தேன். ஆறுகளை நீ ஏன் கடக்கலை? யாரும் ஹெல்ப் பண்ணலை. நான் அப்பவும் உன் கூட தான் இருந்தேன். அக்கினி நடக்கும்போது நீ வேகலை. எதனால? நான் கூட இருந்ததுனால கர்த்தர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் கூட இருந்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இன்னும் 5 வருஷம் கூட இருப்பேன், இனி 10 வருஷம் கூட இருப்பேன். அப்படி சொல்லாதபடிக்கு கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன். யாரையாவது கூட அனுப்புவேன். நானே இருப்பேன். அவர் போதும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. எல்லாவற்றும் செய்ய வல்லமுடைய மூடுக்கு என்ன கவலை? இப்போ அந்த தேவன் இதுவரைக்கும் நடத்தினார் பார்த்தீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு கடைக்கு போய் பொருள் வாங்குகிறோம். காசு கொடுக்கலாம் விடுவானா சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, பேங்க்கில் கொஞ்சம் காசு வாங்குகிறோம். கெட்டல சும்மா விடுவானா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். சரி 5 நாள் 2 நாள் தங்கி இருக்கிறோம். வெளியே அனுப்பும்போது சும்மா விடுவாங்களா? காசு கட்ட விட மாட்டாங்க. இயேசு சுகமாக்கினார்.
என்கிட்ட காசு வாங்கலை, இயேசு எனக்கு உதவி செய்தார், திரும்ப என்கிட்ட கேட்கலை. ஹல்லேலூயா. இயேசு எத்தனையோ பொருட்களை, எத்தனையோ காரியங்களை எனக்கு ஊழியத்தை குடும்பத்துக்கு தந்திருக்கிறார். அதுக்கெல்லாம் காசு கேட்கல. அவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறது நன்றி, ஸ்தோத்திரம். அவரை பணிந்து கொள்ளணும். குஷ்டரோகி சோத்தை கொடுத்து என்ன எதிர்பார்த்தாரு? வந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாமத்தை தொழுது கொள்வேன். எனவே எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். நன்றி மறந்தவங்க மோட்சத்துக்கு அபாத்திரமா. கொஞ்ச நேரம் அந்த ஆண்டவர் என்னோடு கூட சேர்ந்து அவர் எனக்கு செய்ததுக்காக நீங்கள் துதிக்க வேண்டாம், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம். என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு செய்திருக்கிறார் பாருங்க, உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு தெரியுமில்ல, அதற்காக ஹல்லேலூயா ஆண்டவரை ஸ்தோத்திரத்தை மையப்படுத்துமா. வாயை விரிவாய திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் எங்கே பெருகுதோ கிருபை பெருகுதாம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். உதடுகளின் கடியாக ஸ்தோத்திர பலியினால் நீ மகிமைப்படுத்துங்க இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் இயேசு ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோமாம். ஹல்லேலூயா. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திர, நன்மைகள் செய்தவரே, ஹல்லேலூயா, என்னோடு கூட இருக்கிறவரே, எங்களை விட்டு விலகாத தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். தாயின் கற்பத்திலிருந்து எடுத்து இந்த நாள் வரைக்கும் ஏந்து சுமந்து தப்புவித்து தாலாட்டி நடத்தி கொண்டு வருகிறவரே, தோளில் வந்து தோளில் வைத்து சுமக்கிறவரே ஸ்தோத்திரம். புல்லுள்ள இடத்துல எங்களை மேய்த்து அமர்ந்து தண்ணீர் அண்டையில் நடத்தி கொண்டு வருகிறவரே ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும் என்று சொன்னவரே, ஹல்லேலூயா. எங்களுக்கு யுத்தம் பண்ணினீங்க ஆண்டவரே, எங்களுக்கு வழக்காடினீங்கப்பா. ஹல்லேலூயா. சத்துரு ஜெயிக்காததுனால எங்களோடு இருக்கிற அறிந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் முறியடித்தீரே, உமக்கு முன்னேற முடியாதபடி, ஒரு அடி கூட முன்னே செல்ல முடியாதபடி எத்தனை தடைகள் வந்தாலும் எரிகோ உடைத்த ஆண்டவர், யோது நிற்க வைத்த ஆண்டவர், எங்கள் வாழ்க்கை தடைகளை முறியடித்து இதோ கொஞ்சம் கொஞ்சமாய் முன்னேறி கொண்டிருக்க கிருபை செய்திருக்கிறீரே. இதுவரைக்கும் வேண்டியதெல்லாம் கொடுத்திருக்கிறீரப்பா. இன்னும் தர வல்லமுள்ள தேவனப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். வியாதிப்பட்ட நேரத்தில் வைத்தியராக இருந்தீரே, உடைய தழும்புகளால் சுகமாகணும், வசன தரிப்புகளை சுகமாக்கி அழிவுக்கு தப்புவித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காயங்களை ஆற்றினவரே, ஹல்லேலூயா, தேற்றினவரே, தைரியப்படுத்தினவரே, பலப்படுத்தினவரே, ஐயா சில காரியங்களை செய்ய முடியாத நிலைமையில செய்ய வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லிக்கொண்டே போகலாம், 1000 நாவுகள் போதாதப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். என்னோடு சேர்ந்து பாடுக பார்க்கலாம். ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம் நீரே, நன்றியோடு துதிப்பேன். நன்றி இயேசுவே, என் நாளும் இயேசுவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கம்பீரமாய் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிப்பே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிப்பே. சேர்ந்து சொல்லுவோம். நன்றி இயேசுவே, என் நாளும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என் நாளும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிப்பே. வருடங்கள் காலங்களா, 1 வருஷம் 2 வருஷம் 5 மாதம் 10 மாதம் இல்லை, வருடங்கள் காலங்களா வலுவாமல் காத்திரையா, நல்ல கரத்தினால் சிறகாலை மூடி காத்திரே. வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா, வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. வல்லக்கரதா என்னை தாங்கினி உம் சிறகாலே மூடி காத்திட்டீ. வல்லக்கரதா
என்னை தாங்கினீர் உம் சீரகாலே மூடி காத்திட்டு. நன்றி ஜீசஸ், சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ் நன்றி இயேசுவே, என்னாலும் திரும்ப நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிப்பே. வாக்கு தத்தம் தந்தவரே, வார்த்தை எல்லாம் உண்மை உள்ளவரே, யார் மறந்தாலும் அதை மறக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறதே. ஓ ஸ்தோத்திரப்பா, இது பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மறக்க மாட்டீர், நினைத்திருக்கிறீர். ஏற்ற காலம் வரும், ஆசீர்வதிப்பீர். வாக்கு தத்தம் செய்தவரே, உன்னன் வாக்கில் உண்மைக்குள்ளவரே. வாக்கு தத்தம் செய்தவரே, உன்னன் வாக்கில் உண்மைக்குள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கனுக்கு அழித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கனுக்கு அழித்தவரே. சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிப்பே. மனிதர்கள் இவ்வளவுதான் நடத்தினாலும் என்ன சொன்னாலும் இந்த பிரச்சனையை பார்த்த பயமா இருக்கு. மறுகாலங்கள் கர்த்தர்கள் இருக்கிறது. இதுவரைக்கு நடத்தின தேவன் நடத்தின என் வருங்காலம் எதிர்காலம் எல்லாம் மூடியத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, என் பட்சத்தில் நான் பயப்படுகிறேன், துணையாக என் கூட வருகிறவரே. எதிர்காலம் உம் கையிலே, என் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலம் உம் கையிலே, என் பயம் யாவும் நீங்கியதே. நீரன் பக்கத்தில் நான் பயப்படேன், என் துணையாக இருக்கின்றே. நீரன் பக்கத்தில் நான் பயப்படேன், என் துணையாக இருக்கின்றே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிப்பே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிப்பே. அவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். எப்போ பார்த்தாலும் சங்கீதம் 34:1 வாசிக்கிறோம்ல, கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவரை துதிக்கிற துதி எப்பொழுதுமே என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. அருமையானவர், நாங்கள்லாம் ஊருக்கு போகும்போது இதோட கிருபையினால் அப்படி ஜெபம் பண்ணிட்டு புறப்பட்டு போவோம். அப்போ நம்ம சென்னைக்கு போகிற வச்சுக்கிடுங்களேன். இல்லை, சென்னையிலேருந்து வரும்போது ஒவ்வொரு ஊரையாக தாண்டும்போது, அப்பா ஸ்தோத்திரம், செங்கல்பட்டை தாண்ட வச்சுட்டீங்கப்பா, ஊர் நெருங்க ஐயா, விழுப்புரத்தை தாண்ட வச்சுட்டீங்க ஐயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இந்த திருச்சியை தாண்ட வச்சுட்டீங்க ஸ்தோத்திரம் ஐயா, இந்த மதுரையை தாண்ட வச்சுட்டீங்க அருப்புக்கோட்டை தாண்டிட்டோம்ப்பா, எட்டயபுரம் தாண்டிட்டோம்ப்பா ஸ்தோத்திரம், குறுக்குச்சாலையை தாண்ட வச்சுட்டீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஊர் கடைசி டோல்கேட்டு வரும், அப்பா டோல்கேட்டை தாண்ட வச்சுட்டீங்களே ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு வீட்டுக்கு திரும்புகிற பாது, அப்பா மெயின் ரோடெல்லாம் காத்தீரே அப்பா, வீட்டுக்கு வர வச்சுட்டீங்களே ஸ்தோத்திரம். அது எதிர்பார்க்கிறார். போக்கிற வரத்திலும் காக்கிற தேவன். எத்தனை ஆபத்துகள் ஹல்லேலூயா, காக்கிற தேவன் நன்றியோடு இருக்கிறார், எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், வல்லவர். அந்த ஆண்டவரனோடு சேர்ந்து நோக்கி பார்க்கலாம்.
பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாது. உலகம் அழிந்து ஒழிந்து போகும் விசுவாசி என்றும் நீலை கரகட உயர்த்தி கிறிஸ்து என்னோடு உண்டு. தோல்வி என்றும் எனக்கில்லை. ஜெய கிறிஸ்து என்றும் ஜெயம் தருவார். கனத்தையும் எல்லா மகிமையும் அவருக்கு செலுத்தி மீட்பரும் ஜீவானும் நீரே, என்னை காத்திடும் கர்த்தரும் நீரே, என்னை உமக்கோ என்னும் அர்ப்பணித்தேனையா, என் வாழ்வின் ஜோதியும் நீர். இன்னொரு தடவை மீட்பரும் ஜீவனும் நீரே, என்னை காத்திடும் கர்த்தரும் நீரே, என்னை உமக்கோ என்னும் அர்ப்பணித்தேனையா, என் வாழ்வின் ஜோதியும் நீரே. செய்வோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எந்த நிதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் உம்மை பணிந்திடுவோம். மறந்து பாட துதிக்க உமக்கு ஆராதனை செலுத்த கிருபை செய்தீரே ஸ்தோத்திரம். சாலோமோன் செலுத்தின பலியை ஏற்றுக்கொண்டீர். ஆபிரகாம் செலுத்தின பலியை ஏற்றுக்கொண்டீர். மனோவா குடும்பத்தார் செலுத்தின பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டீர். அந்த ஆண்டவர் எங்கள் ஸ்தோத்திர பலி ஏற்றுக்கொள்ளும், எங்கள் ஆராதனை பிரியமான பலியாக ஏற்றுக்கொள்ளும். ஆராய்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமான மழை பெய்ய உதவி செய்யும். அது வியாதிகளாம் மறையட்டும், கஷ்டமெல்லாம் மாறட்டும், மழை போல் வருவதெல்லாம் பனியை போல் விலகுன்னு சொன்னீரே. இவ்வளவு நேரம் பாடி துதித்த பிள்ளைகளப்பா கஷ்டப்படக்கூடாது ஆண்டவரே, விருதாவாக நீ தேடுகள் என்று யாக்கோபு சந்ததியாக இருக்க நான் சொல்லவில்லை சொன்னீரே. அப்பா உடைய பிள்ளைகளை ஆசை எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு தரும்படி உண்மையில் நிறைவாக இருக்கிறேன். அது தீமைக்கானது அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானு சொல்லியிருக்கிறீரே. எனவே பிள்ளைகள் எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கட்டும் ஆண்டவரே. மன விருப்பம் நிறைவேறட்டும் ஐயா. அப்படி சந்தோஷத்தோடு கூட என் தேவனை மகிழ்ச்சியோடு துதிக்க கர்த்தருக்கு ஒரு விஷயம் இந்த மரத்து கர்த்தர் பேசும் வார்த்தைகளை தாரும், ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் அன்பின் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே,
ஆமென். உட்காருவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திரும்பவும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இப்போ வசனங்களுக்குள்ள கடந்து சொல்ல போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்தில் அந்த எரேமியா மூலமாக நமக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அருமையானவர்களே, தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி நீ கூப்பிடு, என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு அறிவிக்கப்பெட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறாரு? அவரை பார்த்து கூப்பிடுவது பெரிய காரியம் சின்ன காரியமாக சொல்லுங்க. புற மதத்தின் மக்கள் எங்கெல்லாமோ போகிறாங்க, என்னெல்லாமோ செய்கிறாங்க, தவம் இருக்கிறாங்க, எவ்வளவோ தங்கள் சரீரத்தை ஒடுக்குகிறாங்க, எவ்வளவோ தங்களை வருத்தி கொள்ளுகிறாங்க. ஆனால் நேசப்ப சொல்லுகிறார், என்ன நோக்கி கூப்பிடு. அவர் கூப்பிடுகிற காக்க குஞ்சுக்கு கூட உணவு கொடுக்கிற ஆண்டவர். என்னை கூப்பிடு, என்னை பார்த்து கூப்பிடு, ஹாலோ உன் மறு உத்தரவு கொடுப்பேன். என்ன காரியத்தை செய்வேன் தெரியுமா? நீ அறியாத ஒரு காரியம், உன் அறிவு கெட்டாத காரியம். ரொம்ப நாள் எதிர்பார்க்கிறோம், நடக்குமா நடக்காதா. நான் ரொம்ப சில காரியத்தை கஷ்டப்படும் பொழுது நடக்குமா நடக்காதா என்று ஏங்கி போயிருந்தேன். அற்புதம் எனக்கு நடக்காதா, யாருக்கெல்லாம் நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தேன். நினைத்திரா வேளையில், நினைத்திராத விதத்தில் ஒரு அற்புதம் செய்தீரே. ஆம் அருமையானவர்களே, ஆண்டவர் என்றைக்குமே எதிர்பாராத நேரத்தில் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்கிற தேவன். அவர் நிச்சயமாக அவர் செய்வார். குள்ளரை அறியாத வழி நடத்துவாராம். நம்ம அதிசயம் நமக்கு புரிய கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறவர். என்னை பார்த்து கூப்பிடு, உனக்கு நான் பெரிய உன் அறிவிக்கே எட்டாது, உன் அறிவுக்கு எட்டாத ஒரு பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். ஒரு 3 பேர் ஞாபகப்படுத்துகிறேன், வாசிக்க பார்க்கலாம். முதலாவது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நான் வாசிப்போம். ஹல்லேலூயா. எஸ்ஐயா திக்லையே சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 34:6, இந்த ஏழை கூப்பிட்டான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சி. தாவீது யாருக்கோ செய்ததை அவர் பாட்டா பாடல, தன் அனுபவத்தில் தான் அவர் பாட்டா பாடுகிறார். அருமையானவர்களே, பழைய பரிசுத்தவான்கள் பாடின பாட்டெல்லாம் மிக மிக அருமையான பாட்டு, மாற்றமே கிடையாது. அதுக்கு ஒப்பான பாட்டு கிடையவே கிடையாது. அவங்க பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க, கடைசி வரைக்கும் பரிசுத்தமாக ஜீவித்த ஓட்டத்தை முடித்தாங்க. அவங்க இன்மைக்காக மட்டும் பாடலை, நித்தியத்தில் நினைத்து அருமையாக பாடினாங்க. எல்லாருக்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ சில ஊழியக்காரர் எழுப்பி இருக்கிறாங்க, கர்த்தரை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆனால் அவங்களும் கூட சில நேரத்தில் உலக பிரகாரமாகவே நான் சில பாட்டெல்லாம் கேட்பேன். முந்தி அந்த பரிசுத்தவான்கள் பாடின பாட்டில் கடைசி 2 கவி இல்லை கடைசி 1 கவியாவது பரலோகத்தை பற்றி இருக்கும். அவங்க எல்லாம் ஆசைப்பட்டது பரலோகத்துக்கு போகணும். ஆனால் இன்னைக்குள்ள ஊழியக்காரங்க ரைட்டு நல்லா பாடுகிறாங்க, அந்த பாட்டெலாம் இருதயத்தை தொடுது. ஏன் தெரியுமா? உலகத்தில் இப்போ நான் சொல்லுகிறேன், நடக்குமா நடக்காதா ஏங்கி போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என்று சோர்ந்து. எல்லாருக்கும் அப்படித்தான், எனக்கு நடக்குமா நடக்காதா, எல்லாரும் ஏங்கி நிற்கிறோம். யாரும் எதிர்பாராத நேரத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்தீர், எதிர்பாராத உண்மையில் அவங்களுக்கு செய்தது தான் பாடியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்தாரோ, கஷ்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு. கிறிஸ்தவ உலகம் ஒரு மோசமான உலகம். எந்த ஒரு ஊழியக்காரனும் என்ன ஊழிய தூக்கியே விட மாட்டான். தாளந்து இருக்குதா, கிருபை இருக்குதா, அமுக்க தான் பார்ப்பாங்களே ஒழிய அவனை தூக்கி விட பார்க்கவே மாட்டாங்க. அப்படி இந்த அருமையான பிள்ளைகள் தாழ்ந்துகளை பெற்று அதை கர்த்தருக்கு பயன்படுத்த வரும்பொழுது ஒதுக்கப்பட்ட நிலைமையில், அசட்டை பண்ணப்பட்ட நிலைமையில் அவங்க அப்படி நொந்திருக்கும் பொழுது கர்த்தர் அவங்களுக்கு ஒரு உயர்வை கொடுத்து வாழ்க்கை தரத்தையே மாற்றிட்டாரு. சின்ன வயசில் இப்படி ஒரு வசதியான ஒரு ஆசீர்வாதம். அப்போ நடக்குமா நடக்காதா
ஹல்லேலூயா. உண்மையில் அனுபவத்தை தான் பாடியிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தாவீது கூட என்ன சொல்லுகிறான், இந்த ஏழை கூப்பிட்டான். ஹல்லேலூயா. ஆடு மேய்த்தவன் கூப்பிட்டான், குடும்பத்தில் ஒதுக்கப்பட்டவன் கூப்பிட்டான். இந்த ஏழை கூப்பிட்டால் ஏழை தானே கூப்பிடுகிறான்னு நினைக்காதபடிக்கு கர்த்தர் கேட்டு என்னை என் இடுக்கணுக்கெல்லாம் நீங்களாக்கி மீட்டெடுத்தார். அருமையானவர்கள், கஷ்டப்படுகிறோம்ல, தாவீது இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்கள் எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டத்தில், கடன் இருக்குது, வியாதி ஒரு பக்கம், பிள்ளைகளால் ஒரு பிரச்சனை. பேப்பரில் ஒரு செய்தியை வாசித்தேன். எங்கள் ஆலயத்துக்கு பக்கத்தில், நாங்கள் வடக்கு சோட்டை தோப்பில் இருக்கிறோம், தெற்கு சோட்டை தோப்பில் நாளை மறுநாள் கல்யாணம். நாளை மறுநாள் அந்த பிள்ளைக்கு கல்யாணம். அவள் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். காரணம் என்ன தெரியுமா, அந்த வீட்டில் காசு இல்லையா. அவங்க அப்பா கடன் வாங்கி கல்யாணத்தை நடத்துகிறார். இது இந்த பிள்ளைக்கு பிடிக்கலை. கடன் வாங்கி எனக்கு ஒரு கல்யாணம் நடத்தணுமா, எங்கள் அப்பா எப்படி இந்த கடன் அடைப்பார், அப்படி கல்யாணம் தேவையில்லை, நிறுத்த வழி இல்லை அவளுக்கு. தன் அப்பாவை கடன்காரனாக்க விரும்பலவா. கல்யாணம் என்பது ஒரு பிள்ளைக்கு சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. ஆனால் தன் அப்பா கடன்காரங்க மாறிடுவார், இப்படி கஷ்டப்படுகிற என்பதற்காக அந்த வீடு என்ன வீடு, சந்தோஷம் இருக்க வேண்டிய வீடு துக்க வீடாக மாறிவிட்டது. ஆமருமையானவர்கள், வியாதி ஒரு பக்கம், கடன் ஒரு பக்கம், பிள்ளைகளோட பிரச்சனை ஒரு பக்கம், வேலை கிடைக்கல, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையில் கஷ்டப்படுகிற. யார்கிட்ட போக? வியாதின்னா ஆஸ்பத்திரிக்கு போகணும், கடன்னா யார் கொடுக்குறாங்களோ போகணும், பிரச்சனைக்கு யார்கிட்ட போக? அந்த ஒரு இடம் இருக்குது, இயேசு. எதை கேட்டாலும் செய்கிறார். அதைத்தான் தாவீது சொல்லுகிறான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு இடுக்கணுக்களுக்கெல்லாம் நீங்களாக்கி வீட்டெடுத்தார். 20 சங்கீதம் 50 என் தாவீது சொல்லுகிறார், 50வது சங்கீதம் 14-15 வசனத்தில், நீ ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு ஒரு பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். யாராக இருந்தாலும் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் கர்த்தர் விடுவிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வானம் மாறும், பூமி மாறும், இந்த வசனம் மாறாது, ஒரு எழுத்து கூட மாறாது. பொய்யுரையாத தேவன் அவர். அவர் வசனத்தில் சொல்லி அதை தான் நம்ம சொல்லுகிறேன்னா, என் சொந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தவே இல்லை. அவர் கூப்பிடும் பொழுது எந்த ஆபத்தில் இருந்தாலும், எந்த இக்கட்டு இருந்தாலும் அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கஷ்டப்படுகிற, வேதனைப்படுகிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரை பார்த்து அறையை பூட்டி கொண்டு ஹல்லேலூயா எங்கேயாவது போய் ஹல்லேலூயா ஆறாம் தேவ பிள்ளையை கூப்பிடு, கூப்பிடு. ஏழையின் ஜெபத்துக்கு, ஏழையின் விண்ணப்பத்தை மனுஷன் கேட்க மாட்டான், ஆனால் உண்டாக்கிற தேவன் கேட்பார். இந்த ஏழை கூப்பிட்டான், கூப்பிடு, நிச்சயமாகவே எல்லா கஷ்டம் நீங்கி கதிர் விடுதலை ஆக்குவார். இன்னொரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 14-16 வரைக்குள்ள வசனங்கள். சங்கீதம் 14 வரைக்குள்ள வசனங்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன், அவனை விடுவிப்பேன். நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா, நாமத்தை அறிந்திருக்கிறபடியா உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், உயர்ந்த அடைக்கலத்திலே அவன் வைப்பேன். என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுத்தருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். தாவீது இந்த ஏழை கூப்பிட்டான் என்று தன்னை குறித்து சொல்லுகிறார். இந்த 91 சங்கீதம் மோசே பாடின சங்கீதம். இந்த மோசே அவரை வச்சு பாடினார், எப்படியோ தெரியாது, ஒரு மனுஷனை காட்டுகிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறவர். யாரு? ஆண்டவர் மேல தாகம் உள்ளவங்க. தாவீது சொல்ற, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே என் ஆத்தும உம்மேல் வாஞ்சியும் தவனமாக இருக்கிறது. யாருக்கு? அவன் எண்ணத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் எந்த அடைக்கட்டில் வைப்பேன். என்னை வாஞ்சிக்கிறவன், என் நாமத்தை அறிந்திருக்கிறவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். ஆபத்து வரும், நல்லா கவனிக்கணும், ஆபத்து வரவே செய்யாது, ஆபத்தே வராமல் காப்பாற்றிடுவேன் அப்படி சொல்லாதபடி அவனுக்கு வருகிற ஆபத்தில் நானே கூட இருப்பேன். நானே கூட இருந்து தப்புவிக்கிறது மட்டுமல்ல, அவனை கனப்படுத்திடுவேன். என் ஆண்டவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு செய்தியை கொடுத்தேன். சத்துருக்கள் ஏன்? சத்துருக்களுக்கு மத்தியில் உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவதற்காக. இன்னைக்கு யார் என்பதை சத்துருக்கள் கண்டு பயப்படும்படியாகும் கர்த்தர் சத்துருக்களை உண்டாக்குகிறார். ஆபத்து ஏன் வருகிறது? உங்களுக்கு அதை கனப்படுத்த போகிறார்.
இந்த ஆபத்திலிருந்து உங்களை தப்புவித்து, அவர் சொல்லுகிற ஆபத்தில் நானே அவனோடு இருந்தவனை தப்புவித்து கனப்படுத்தி நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பு அவனுக்கு. யோசேப்புக்கு ஆபத்தில் தப்புவித்து ஒரு மேன்மை, தானியேலை தப்புவித்து ஒரு மேன்மை, மொர்தெகாயை யூதரை தப்புவித்து அவங்களுக்கு ஒரு மேன்மை. இப்படி பைபிள் அநேக சந்தர்ப்பங்களை நாம் பார்த்துட்டே இருக்கிறோம். சரி, இந்த 40 தாவீது சொல்லுகிறான், பயங்கரமான குழி, உளையான சேறு, கத்தருக்காய் பொறுமையோடு கூட காத்திருந்தேன், இடமாய் சாய்ந்தன் கூப்பிடுதலை கேட்டார், தூக்கி எடுத்தார், என் கால்களை கண்ணில் நிறுத்தினார், என் அடிகளை உறுதிப்படுத்தினார், தேவனை துதிக்கிற புது பாட்டு எனக்கு கொடுத்தார், அநேகர் கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆபத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. அந்த ஆபத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் அவரை நேசிக்கிற பிள்ளைகள் இருந்தீங்கன்னா, ஆலயத்துக்கு ஒழுங்காக வந்து வேதத்தை ஒழுங்காக வாசித்து இயேசுவில் அன்பு வைத்திருந்தீங்கன்னா கூடவே இருப்பார். தப்புவித்து உங்களை கனப்படுத்தி நீடித்த நாட்களை திருப்தியாக்கி ரட்சிப்பை காண்பிப்பேன். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்தது தான் மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வருகிற ஒரு 52 வரை வசனங்களை வாசிக்கும் பொழுது, மார்க்கு 10 46 முதல் 52 வரை உள்ள வசனங்கள். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோ விட்டு புறப்படுகிற போது, திரளான ஜனங்களும் எரிகோவுக்கு புறப்படும் பொழுது, திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவனை தன் அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள் எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை நம்பிக்கையோடு கூட தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன் என்று கேட்டார். அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அருமையானவர்களே, அவன் நம்பிக்கையை பாருங்களேன். ஹல்லேலூயா. காசு கேட்டிருக்கலாம், சரி, அவன் நம்பிக்கை இயேசுவாட்ட பார்வை கேட்ட கொடுத்துருவான். அன்பு தேவ பிள்ளைகளை, பிறவி கூட எப்படியா பார்வை அடைய முடியும்? அவனுக்கு நம்பிக்கை இருந்தது, இயேசு எனக்கு பார்வை கொடுப்பாரு. அவன் சற்று கூட எதிர்பார்க்கல. திரளான கூட்டங்கள் வருகிறாங்க. என்ன நடக்குது? இயேசு வருகிறார். அவன் கண் தெரியாதவனாக இருந்தாலும் இயேசு கிட்ட கேள்விப்பட்டு இருக்கிறான். ஆஹா, அற்புதங்களை செய்கிற இயேசு வந்திருக்கிறார். அவர் குருடன் கண்களை திறக்கிறார், சிவரின் காதுகளை திறக்கிறார், ஊமைகளை பேச வைக்கிறார். இப்படி விட்ட தேவ என்கிட்ட வந்திருக்கிறார். என்னை யாரும் கூட்டு போக மாட்டேங்கிறாங்க. கர்த்தராம் பாருங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இரக்கமற்ற ஜனங்கள். இயேசு அநேகருக்கு பார்வை கொடுத்தாரு, தெரியும் உங்களுக்கு, வாப்பா கூட்டு போறேன் அப்படி நினைக்கல. அவங்க இயேசுகிட்ட கொண்டு போன பார்வை கிடைக்கும் விசுவாசித்தாங்களோ இல்லையோ, அவனை பார்த்து பேசாத, நீ காலம் ஃபுல்லாக கண் தெரியாதவனா இருக்கணும், காலம் ஃபுல்லாக பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கணும், உனக்கு பார்வை கிடைக்கக்கூடாது நினைச்சாங்களோ இல்லையோ தெரியல. ஒருத்தரும் கூட்டு போகாம பேசாம. ஆனால் அவன் அந்த சான்ஸை மிஸ் பண்ண விரும்பலை. முன்னிலும் அதிக சத்தமாய், இயேசுவே தாவீதின் குமாரனே என்னை இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டு இயேசு நின்றார். அழைத்து வர சொன்னார். இப்போ சொல்லுங்க, திடன்கொள், உன்னை கூப்பிட்டுட்டாருப்பா அப்படி சொன்ன உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை தூக்கி, இனி அந்த இடத்துக்கு நான் போகிறதில்லை, பிச்சை எடுக்க போகிறதில்லை, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இந்த நம்பிக்கையோடு இயேசுவிட்ட வந்தான். உனக்கு என்ன செய்யணும்? நான் பார்வையடைய வேண்டும், நீ போ. உடனே பார்வையடைந்து வீட்டுக்கு போனான். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படி அற்புதம் செய்கிற இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். கூப்பிடுங்களேன். எந்த வியாதி, எந்த கஷ்டம் பாருங்க. அங்கே ஒரு மனுஷன் பேதுரு யோவானுக்கு வந்து பிச்சை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறான். இயேசு பணக்காரங்களுக்குரிய தெய்வம் அல்ல, ஏழு எளிய மக்களுக்குரிய தெய்வம். ஹல்லேலூயா.
அவர் எளிய மக்கள், காசே இல்லாதவங்க, பிச்சை எடுக்கிறவங்க, தரித்திரருக்காக இறங்கி வந்த தெய்வம் அவர். அவர் தம்னித்தம் தரித்திரரானவர். அங்கே பிச்சை தான் எடுத்து கொண்டு இருக்கிறான், அவனை நடக்க வச்சாரு. இங்கே பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறவனை பார்வை கொடுத்தாரு. என் தெய்வ பிள்ளைகளே, ஒன்றுமில்லாத வறுமையில் கஷ்டப்படுகிறீங்களா? வியாதிக்கு வைத்தியம் பார்க்க வழி இல்லை, அல்லது என் நிலைமை மாறலை, பிச்சை எடுப்பது தான் என் வாழ்க்கை. 2 காரியம் இருக்குது. கண் பார்வை கொடுத்தது மட்டுமல்ல, பிச்சை எடுக்கிறவனையும் கர்த்தர் மாற்றுகிறார். இதோட பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள், கடன்காரனா கையேந்து கொடுக்க அன்பு கூப்பிடு, ஒரு நிலைமை நிச்சயமாக மாறும். ஒருவேளை சரீரத்தில் ஊனம் இருக்குதா, வியாதி கூப்பிடு, நிச்சயமாகவே நின்று உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். எனவே தான் எரேமியா மூலமாக சொல்லுகிறார், என்னை நோக்கி நீ கூப்பிடு, நீ அறியாததும் அறிவிக்கெட்டாததுமான பெரிய அறிவிப்பேன். இயேசு போல தேவன் இல்லவே இல்லை. எனவே அன்பு தேவ எனக்கு எனக்கு உணர்த்தினது உங்களோட பேசிட்டேன். கூப்பிட்டு பாருங்களேன், கூப்பிட்டு அறைய பூட்டி ஏவிஎம் ராஜனை குறித்து நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். அப்படியே நான் காரில் வரும்போது சாட்சி நான் கேட்டேன். அப்படியே மெல்லிய சத்த தற்கொலைக்கு நேராக நான் போகணும், வெளியே வர பயந்துக்கிட்டு ஒரு சின்ன என்ன கூப்பிட ஒரு தடவை என் பேர் சொல்லி கூப்பிட, ஓ இயேசுன்னு உணர்ந்துக்கிட்டு இயேசு கூப்பிட்ட உடனே இயேசு சொன்னாராம், நாளைக்குன்னு கடன்கான இருக்க மாட்டேன். ஒரு நாள் கடனை யாருங்க மாற்றுவா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி அந்த காசு கிடைக்கும்? கர்த்தர் அற்புதம் செய்து இன்னைக்கு வரைக்கும் இயேசுவுக்கு அடிமையாக இருக்கிறாரு. இன்னைக்கு இயேசுன்னு கூப்பிட்டு பாருங்களேன். எத்தனை சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். கேன்சர் வியாதியில் மரித்து போக வேண்டிய கனவு, தேவன் அறியாத குடும்பம், டிவியில் ஒரு ஊழியக்கார சாட்சியை கேட்டு செத்துப்ப நிலைமையில் அந்த இடத்துல முழங்கால் போட்டு இயேசு சாமின்னு கூப்பிட்டா உடனே கேன்சர் மறையுதான். எத்தனை அற்புதம்! இயேசுன்னு கூப்பிட்டா. எத்தனையோ தெய்வங்களை கூப்பிட்டு பார்க்குறேன். நீங்கள் இயேசுன்னு சொல்லக்கூடாதா? அவர் உலக ரட்சகர், ரட்சிக்க வல்லமுள்ள தேவன். கூப்பிட்டு பாருங்க. ஹல்லேலூயா. தாவீது கூப்பிட்டான், அவன் நேசிக்கிற மனுஷன் கூப்பிட்டான். இங்கே ஒரு ஏழை கண் தெரியாத கூப்பிட்டான், அவங்களுக்கு அற்புதத்தை இயேசு நீங்களும் கூப்பிட்டா உங்களுக்கும் அற்புதம் செய்வார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இந்த நல்ல வேளைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய தீர்க்கதரிசி ஆகிய எரேமியா மூலம் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, என்ன நோக்கி நீ கூப்பிடு, உனக்கு நான் மறு உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாததும் அறிவு கெட்டாததுமான பெரிய காரியம் உனக்கு அறிவிப்பேன். அருமையான ஆண்டவரே, எத்த பிள்ளைகளை பாரு. இந்த உலகத்தில் உதவி செய்ய யாருமே இல்லைப்பா. பெற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய பெற்றோரால் முடியலை, பெற்றோருக்கு உதவி செய்ய பிள்ளைகளால் முடியலைப்பா. அவரோடு தங்களை காப்பாற்றி கொள்வதே கஷ்டமாக இருக்குது. யாருக்கு உதவி செய்ய முடியலை. ஆஸ்பத்திரி இருக்கத்தான் செய்யுது ஐயா, மருந்து மாத்திரை இருக்கத்தான் செய்யுது. கேளியாத்தில் பிசுந்தையிலும் இல்லையோ, இன்னும் என் குமாரத்து ஏன் சுஸ்தமடையாமல் இருக்கிறா? எத்தனை ஆஸ்பத்திரி இருந்தா என்ன, எத்தனை மருந்தை கண்டுபிடிச்சா என்ன, வியாதிகள் பெருகுது, மனுஷன் சாகுறான். ஆண்டவரே, எத்தனை தொழிலெல்லாம் இருந்தா என்ன, மனுஷனுக்கு வருமானம் போதலை, பல கஷ்டங்களப்பா. வெள்ளம் போல மாற்றி மாற்றி பிரச்சனை வருது. ஒரே வழி இயேசுவை பார்த்து கூப்பிடுவது தான், எல்லா கஷ்டமும் மாறும். இயேசுவை பார்த்து இயேசுவேன்னு கூப்பிட்டா எல்லா கஷ்டமும் மாறும். அப்படி பைபிள் சொல்லுகிறது. தாவீது கூப்பிட்டார், நேசிக்கிற மனுஷன் கூப்பிட்டான், இந்த குருடன் கூப்பிட்டான். அதே போல் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை நம்பிக்கை தான். நம்ம கூப்பிடட்டும், கூப்பிட்டு அற்புதங்களை பெற்று உங்கள் சாட்சியாய் வாழ கிருபை செய்யும். எல்லாம் மகிமையும் துதியும் கன உமக்கு மட்டும்தான். அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவர், அற்புதம் நடக்கட்டும் ஐயா. தரைமட்டு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். அற்புதங்களை பெற்று இயேசுவுக்கு சாட்சியாக வாழ கர்த்தர் கிருபை செய்யும். என் கடமை அப்பிரோஜனமானவனாகிய நான் என் கடமை செய்துட்ட மற்றதை நீங்கள் பொறுப்பேற்று நான் அனுப்பின வசனம் எதற்காக அனுப்பப்பட்டது செய்யாதபடிக்கு ஒரு நாள் வறுமை திரும்ப வராது சொன்னீரே, இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். ஆசீர்வதி வரை காயத்தைப்படுத்தும். எல்லா துதி கன மகிமையாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கூப்பிடு நீ அதில் கொடுப்பா, குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ அதில் கொடுப்பா, உன் குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்துடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்துடுவார்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கம் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த வரைக்கும் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.